ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மத்தியானம் 1 மணி 1:10 ஆகுது. இந்த வேப்ப மரம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இதனுடைய காற்று நம்ம உடம்புக்கு சுவாசித்தா நல்லது. சளி தொல்லைகள்லாம் நீங்கும். சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், இது தஞ்சாவூர் ஏன்னா ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட்டு பக்கம்தான் இது. இதுதான் தஞ்சாவூரில் சாந்தப்பிள்ளை கேட்டுன்னு ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட் அந்த ஏரியா. சரியா? நான் வேப்ப மரத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இந்த வேப்பிலை மிகச்சிறந்த கிருமி நாசினி. இதனுடைய இலையை அரைச்சி மஞ்சள் எல்லாம் அரைச்சி நல்லா அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸு கைகால் முகம் எல்லாம் இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம் நீங்கும். அடுத்தது பொடுகுக்கு வேப்பிலை ரொம்ப ரொம்ப சிறந்தது. வேப்பிலை அரைச்சி நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி தலையில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுடணும். பெயின் தொலையெல்லாம் போயிடும், பொடுகும் போயிடும். இது நல்ல மாய்ஸ்சரைசிங் கூட. ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு உங்கள் வேலி ஓரம் வெறும் வேப்ப மரமாக வைங்க. அந்த வேப்ப மர காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வேப்ப மரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ.